ராணிப்பேட்டை சோளிங்கர் அருகே வேலூர் மாவட்ட பாமக இளைஞரணி தலைவர் சக்கரவர்த்தி சாலை ஓரத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் விவரிக்க கேட்போம். சதீஷ், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியை சேர்ந்தவர் சக்கரவர்த்தி. இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞரணி தலைவராக செயல்பட்டு வந்தார். 2 தினங்களுக்கு முன்பு இரவு அரக்கோணம் செல்லும் சாலையில் உள்ள தனது வீட்டிற்கு 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது வேகத்தடையின் மீது ஏறி இறங்கும் போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவர் உயிரிழந்ததாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் இந்த சாவில் மர்மம் இருப்பதாக உயிரிழந்த சக்கரவர்த்தியின் குடும்பத்தினரும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் புகார் தெரிவித்தனர். இந்த புகாரின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்ட போலீசார் அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் தற்போது ரெண்டாடி பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் காலை முதல் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் உயிரிழந்த சக்கரவர்த்தியின் பின்னந்தலையில் ஆழமான காயம் இருப்பதாகவும் இது நாட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த 2 இளைஞர்களை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையின் முடிவில் தற்போது இவர் உயிரிழந்ததற்கான தெளிவான காரணம் என்ன என்பது விசாரணை நிறைவடைந்த பின்புதான் நமக்கு உறுதியாக தெரிய வரும் என போலீசார் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.